ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பூவி கேமிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு அடன் தான் உருவாக்கியிருக்கேன். அந்த அடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த அடனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரீயை வெட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக சாப்லைனே ப்ளஸ் ஆயிரும், ட்ரீயும் மொத்தமாக உடஞ்சிரும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் இன்வென்ட்ரிக்குள்ளேயும் தானாக வந்து சேர்ந்துடும். பார்த்தீங்கன்னா ட்ரீ உடஞ்சோடனே அப்படியே இன்வென்ட்ரிக்குள்ளே எல்லா விட்டு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா, நம்ம கீழே போய் அது பிறக்கணுக்குள்ளன்னு தேவையில்லை. எல்லா ட்ரீக்கு இது ஒர்க் ஆகும். எல்லாத்துக்கும் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை சாப்லைன் வச்சுருக்கீங்களோ அத்தனை சாப்லைன் ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ரீ எப்படி உடைச்சாலும் அது சாப்லைன் ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மைனிங்க்கும் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உடச்சிங்கன்னா ஓர்ஸ் எல்லாமே கீழே விழுகாமல் அப்படியே உங்கள் இன்வென்ட்ரிக்கு டேரெக்டாக வர மாதிரியும், அதே மாதிரி எக்ஸ்பியும் கலெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஓர்ஸுக்கும் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் இன்வென்ட்ரிக்கே டேரெக்டாக வந்து கலெக்ட் ஆகிடும் எல்லாமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கும் இதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நிறைய டேட்டு, சாண்டு, கிராவலு, ஸ்னோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு 3x3, 2x2, 3x3, 7x7 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் இது கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கிற மாதிரியும், ஃபஸ்ட்டு காம்பஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காம்பஸ் செட்டிங்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3x3லேருந்து 9x9 கூட மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே 3x3 இருக்குது. இது ஆட்டோ இன்வென்ட்ரி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3x3 9x9 மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9x9 ரேஞ்சில் வந்து இது மைன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இது டேட்டா மைன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 9x9 ரேஞ்சில் மைன் ஆகும். அதே ஆட்டோ இன்வென்ட்ரி ஆஃப் பண்ணனால இதெல்லாம் கீழே விழுகுது டேட்லாம். இதுவே நான் ஆன் பண்ணி வச்சுட்டு மைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே டேரெக்டாக என் இன்வென்ட்ரிக்கு வந்துடும். டேரெக்டாக எதுவுமே கீழே ஸ்பான் ஆகாது, என் இன்வென்ட்ரி டேரெக்டாக வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்க்கு இதே மாதிரி செட் பண்ணிக்கேன். இதுங்க எல்லா கீழே கொடுக்குறேன். இடம் மிச்சமானல ஃபார்மிங்க்கு இதே மாதிரி நான் செட் பண்ணிக்கேன். நீங்கள் ஒரு விவசாய நிலத்தை உருவாக்கக்குள்ள அதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு, அதே நேரம் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணக்குள்ள எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, நான் ரேஞ்ச் என்ன செட் பண்ணிக்கேன்னு தெரியல, பார்த்துக்கிறேன். எடுத்துகிட்டு 3x3 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறது, ரெண்டாவது ஹார்வெஸ்ட் பண்ணுறது, 4வது ஏக்கர் இது இந்த 9x9ங்கிறது 2 இதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9x9 ஹார்வெஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஆட்டோ இன்வென்ட்ரி ஆஃப் பண்ணிக்கிறீங்க, அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆட்டோ இன்வென்ட்ரி ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுக்கு தேவையோ ஆன் ஆஃப் பண்ணலாம். இப்போ இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது 9x9 ஹார்வெஸ்ட் ஆகும். ஃபார்மிங் இருக்கும்போது 9x9 ஃபார்ம் லேண்ட் உருவாக்கும். நீங்கள் சென்டரில் மட்டும் உடச்சு விட்டு வாட்டர் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3x3 இருக்கும். நமக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஃபார்ம் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறோன்னா இது வந்து அந்த 9x9 சிங்கிள் இதாகவே உடைக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ட்ரீ சாப்ளின் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிறது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அனிமேஷனு, அப்புறம் ஆட்டோ இன்வென்ட்ரிக்கு ட்ரீ கரெக்டான ஆட்டோ இன்வென்ட்ரி வர்றது, மைனிங்கு அது ஸ்டோனை 3x3 மைன் ஆகுறது, அப்புறம் 9x9 வர அதுக்கு ஆப்ஷன் ஆட்டோ இன்வென்ட்ரிக்கு தானே வருது. அதே மாதிரி சாண்டு, அது பிறகு 9x9 குயிக் 60 போட்டோன்னா இப்போ நம்ம 1 ஸ்டார், அதாவது இதை வச்சு நீங்கள் மைன் பண்ணும்போது 1 ஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரியில் ஆட் ஆகும். 1 ஸ்டார் தான். அதுக்காக இது எதுக்காக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப் வந்து ஒரு பில்டிங் கட்டி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு நீங்கள் மைன் பண்ணும்போது வேகமாக அந்த இடத்துல டேட் மட்டும் தான் உடையும், மற்ற எதுவும் உடையாது. அதுக்காக நான் இதை செட் பண்ணேன். 60 போட்டால் படக்கம் உடச்சி உங்களுக்கு கீழே வந்து தள்ளி விட்டு சாப்பிடுச்சோம். பெருசாக இது எதுவும் இல்லை, இது மட்டும் தான். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த ஆடனை யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் கொடுக்குறேங்க. ஏதாச்சும் ஒர்க் ஏதாச்சும் இருந்தாலும் அதுவும் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு